வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அது வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन. இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அது என்ன क्वेश्चन அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி அவங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்காக பல்வேறு கல்வி திட்டங்கள். பாருங்க, சிறப்பு தேவைகளுடைய நான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த சப்ஜெக்டே வந்து இயல்பான குழந்தைகளுக்கும், அதாவது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத குழந்தைகளுக்கும், அடுத்து செயலாற்றல் குறைபாடு ஏதாவது குறைபாடு உள்ள குழந்தைகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பள்ளியில படிக்க வைக்கணும். அந்த ஊனமுற்றவர்கள், அந்த செயலாற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகள் தனியா படிக்க வச்சுனா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். சமுதாயத்துல நம்ம ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நினைச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றக்காகத்தான் இந்த அனைவருக்குமான பள்ளி உருவாக்கிடல் அந்த சப்ஜெக்டை அவங்க கொண்டு வந்தாங்க. அதுவும் இப்ப இருக்க அந்த ஆசிரியர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் ஒதுக்கி வைக்க கூடாது. சரிங்களா? அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் இந்த அனைவருக்குமான பள்ளி உருவாக்கிடல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதா இந்த கேள்வி. இப்ப இதை சொல்றப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். சார் எப்படி சார் நார்மல் குழந்தைகளோட, அதாவது எந்த குறைபாடும் இல்லாத குழந்தைகளோடு குறைபாடு உள்ள குழந்தைகளை ஒன்னா சேர்ந்து படிக்கிறப்ப நிறைய ப்ராப்ளம் வரும் சார். இப்ப பாருங்க, காது வந்து கம்ப்ளீட்டா கேட்காம இருக்குச்சுங்க. அதை வந்து இயல்பு நிலை குழந்தைகள், நான் எந்த குறைபாடு உள்ள குழந்தைகளை சேர்ந்து படிக்க வச்சா அவனுக்கு எப்படி புரியும்? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ ஒரு ஊனமுற்ற குழந்தைகள் இருக்கு சார், அவங்க எப்படி சார் பள்ளி படிக்கிறது நடந்து வருவாங்க? எப்படி சார் நார்மலா உட்கார அந்த மாணவர்கள் உட்கார அந்த மேஜர் நாட்கள் எப்படி சார் உட்காருவாங்க? இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு படிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு வருமே சார். இது எப்படி சார் சரி பண்றது? அதுக்கு தான் என்ன சொல்லிருக்காங்க, இந்த டெனோ மற்றும் ரெனால்ட் இந்த ரெண்டு பேர் நல்லா கவனிச்சுங்க. இந்த டெனோ மற்றும் ரெனால்ட் இவங்க வந்து இந்த 7 படிநிலைகள் சொல்றாங்க. அதாவது 7 விஷயம் சொல்றாங்க. இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணா இயல்பு குழந்தைகள், செயலாற்றல் குறைபாடுகள் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? சோ அந்த 7 படிநிலைகள் தான் இந்த கேள்வியில நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதாவது எந்த குறைபாடுள்ள குழந்தைகள், இயல்பு நிலை குழந்தைகளுடன் செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள் வந்து சேர்ந்து படிக்கிறப்ப 7 படிநிலைகளை நம்ம ஃபாலோ பண்ணனா இது சாத்தியமாகும். இந்த அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கல சாத்தியமாகும் சொல்றாரு. அந்த 7 படிநிலைகள் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது படிநிலை 1. நல்லா கவனிச்சுக்க, 7 படிநிலை இருக்கு. நான் ஒவ்வொரு படிநிலை சொல்றப்ப நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டாவே போதும். நீங்க புக்கை கூட ரீட் பண்ண தேவையில்லை. இந்த கிளாஸ் மட்டும் நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டாவே வந்து இந்த கேள்வி கேட்டா நீங்களா ஓனா எழுத முடியும். சரிங்களா? சோ அதனால தான் நான் கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க எடுத்து படிக்க நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நிலை 1 என்னன்னு பார்ப்போம். இப்ப நிலை 1ல இவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா முறையான வகுப்பறை கற்பித்தல். முறையான வகுப்பறை கற்பித்தல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, இது மிகவும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, இம்முறையில் அசாதாரண குழந்தைகளும் அதே வயதுடைய மற்ற சராசரி குழந்தைகளுடன், இந்த அசாதாரண குழந்தைகள் அப்படின்றது அந்த ஊனமுற்ற குழந்தைகள். சரிங்களா? இம்முறையில் அசாதாரண குழந்தைகளும் அதே வயதுடைய மற்ற சராசரி குழந்தைகள் எந்த ஒரு குறைபாடு இல்லாத குழந்தைகள் முறையான வகுப்பறையில் பயில்வர். ரெண்டு பேரும் ஒரே வகுப்பறையில் தான் பயில்வர். சரிங்களா? இந்த முறைப்படி, அதாவது படிநிலை 1 படி. மூணாவது பாருங்க, அசாதாரண குழந்தைகளின் சிறப்பு தேவைகளுக்கு ஏற்ப, அசாதாரண குழந்தைகளா அந்த குறைபாடு உள்ள குழந்தைகளா அந்த குழந்தைகளுக்கு ஏற்ப, சிறப்பு தேவைகளுக்கு ஏற்ப வகுப்பறை சூழலில் சிறிது மாற்றங்கள் தேவைப்படலாம். அந்த சிறப்பு குழந்தைகளுக்காக வகுப்பறையில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறைபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப பாருங்க, உணவு சேர்ல சரியா உட்கார முடியுங்களா, அவங்களுக்காக அந்த தனியா ஒரு சேர் ரெடி பண்ணலாம். சரிங்களா? நார்மல் உட்கார மாதிரி அவங்க உட்கார முடியாது. சோ அவங்களுக்காக சில வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம். 4வது பாயிண்ட் பாருங்க, இம்முறையில் வெற்றி பெற நல்லா கவனிங்க, அசாதாரண குழந்தைகளுக்கு கற்பிக்க தேவையான சில கற்பிப்பு திறன்களை வகுப்பாசிரியர் பெற்றிருத்தல். அது சொல்ல பாத்தீங்களா, சில பேருக்கு சரியா காது இருக்காதுன்னா அவங்க பக்கத்துல போய் சொல்லலாம். சில பேருக்கு தூரத்துல இருந்து பாக்குறப்ப அந்த போர்டு தெரியலனா அவங்க முதல் பெஞ்சில வந்து உட்கார வைக்கலாம். அப்ப இந்த மாதிரி சில சிறப்பு திறன்கள் வந்து வகுப்பாசிரியருக்கு இருக்கணும். அதான் பாருங்க, அசாதாரண குழந்தைகளுக்கு கற்பிக்க தேவையான சில சிறப்பு திறன்களை வகுப்பாசிரியர் பெற்றிருத்தலுடன்
அசாதாரண குழந்தைகள் பால் பரிவும் இருத்தல், அந்த அசாதாரண குழந்தைகளோட ஒரு அன்பு அக்கறை இருக்கணும் அப்படின்னு தான் இதை படிநிலை ஒன்று சொல்றாங்க. அப்ப படிநிலை ஒண்ணுல 2 குழந்தைகளும் ஒரே வகுப்பறையில தான் படிக்கணும். ஆனா ஒரு சில அந்த வகுப்பறையில சில மாற்றங்களை மட்டும் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆசிரியர் அந்த செயலற்ற குழந்தைகள் அன்பும் அரவணைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த படிநிலை 2 பாருங்க. முறையான வகுப்பறை கற்பித்தலுடன் சிறப்பு கல்வியும் கூடுதலாக கற்பித்தல். முறையான வகுப்பறை கற்பித்தல் எப்பயும் போல நடக்கிறது, அதோட சேர்ந்து சிறப்பு கல்வியும் கூடுதலாக கற்பித்தல். அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு பாருங்க, இம்முறையில் ஒரே நாளின் பெரும் பகுதி முழுவதும் அசாதாரண குழந்தைகள் மற்ற சராசரி குழந்தைகளுடன் முறையான வகுப்பறையில் பயில்வர். அதாவது இப்ப காலையில 8:30 கிளாஸ் ஆரம்பிச்சா 4:50 4:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இது ஃபுல்லாவே செயலாற்ற குழந்தைகள் நார்மல் குழந்தைகள் ஒண்ணு போல உட்காந்து படிக்கட்டும். அதுக்கு பிறகு பாருங்க 2வது பாருங்க. ஆனால் மாலையில் அந்த 4:30 முடிஞ்ச பிறகு மாலையில் வகுப்பு நேரத்திற்கு வெளியே பொதுப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள வளமை அறைக்கு வருகை புரியும் சிறப்பு கல்வி ஆசிரியரால், அதாவது ஒரே பள்ளியிலே ஒரே கிளாஸ்ல செயலாற்ற குறைபாடுகளும் நார்மல் குழந்தைகளும் படிங்கன்னு சொல்றாங்க. அந்த 4:30 முடிஞ்ச பிறகு அந்த செயலாற்ற குறைபாடு உள்ள குழந்தைகள் மட்டும் தனியா வச்சு அவங்களுக்கான சிறப்பு கல்வி ஆசிரியர் கொண்டு பயிற்சி அளிக்கணும்னு சொல்றாங்க. அதான் முதல்ல சிறப்பு கல்வி ஆசிரியரால் அறைக்கு முறையான வகுப்பறையில் கற்பிக்கப்பட்டவை யாவும் மீண்டும் கற்பிக்கப்பட வேண்டும். அந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் மீண்டும் கற்பிக்கப்படும் சொல்றாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா படிநிலை 2. படிநிலை 3 பாருங்க, பகுதி நேர சிறப்பு வகுப்புகள். இந்த பகுதி நேர சிறப்பு வகுப்புகள் என்னது, அதாவது காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சாதாரண குழந்தைகளோட படிக்கட்டும், மதியத்துக்கு பிறகு அவங்க என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கட்டும்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு பள்ளிக்குள்ளேயே நடக்கணும், அவங்க தனியா வேற இடத்துக்கு கொண்டு போக கூடாது. அதான் சொல்றாங்க. இம்முறையில் செயலற்ற குழந்தைகள் சிலருக்கு சிறப்பு சூழலில் சிறப்பு கல்வி அளித்தலில் தேவைப்படும். அதை பார்த்தீங்கன்னா சிறப்பு கல்வி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது சிறப்பு கல்வி ஆசிரியரால் வளமை அறையில் கற்பித்தல் தேவைப்படும் அக்குழந்தைகளுக்கு பகுதி நேர சிறப்பு வகுப்புகளில் கற்றலுக்கு ஏற்பாடு செய்து சொல்லுங்க. பகுதி நேர சிறப்பு கற்றலுக்கு ஏற்பாடு செய்யப்படும். மீதம் உள்ள பள்ளி நேரம் முழுவதும் முறையான வகுப்புகளில் கற்றல் சேவையில் ஈடுபடுவார். மற்ற நேரம் நார்மல் படிப்பாங்க. அடுத்து படிநிலை 4 பாருங்க, முழு நேர சிறப்பு வகுப்புகள். இவங்களுக்கு தனியா ஒரு சிறப்பு கல்வி ஆசிரியர் வச்சு முழு, ஏன்னா இவங்களுக்கு அதாவது கம்ப்ளீட்டா காது கேட்காதவங்க, கம்ப்ளீட்டா கண்ணு தெரியாதவங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது கம்ப்ளீட்டா இல்லாதவங்களுக்கு நார்மல் குழந்தைகளை வச்சு நடத்துறது ரொம்ப சிரமம். இவங்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தி தான் ஆகணும்னு சொல்றாங்க. அதான் பாருங்க, முதல் பாயிண்ட் பாருங்க, குறிப்பிட்ட சில குழந்தைகளின் செயலாற்றல் குறைபாடு அல்லது இயலாமை என்பது குறிப்பிட்ட பகுதிகளில் அவர்கள் செயல்படும் நிலையை அதிகரிப்பதற்காக, அந்த குறிப்பிட்ட ரொம்ப குறைபாடு இருக்கு, அதை அதிகரிப்பதற்காக, குறைபாடு சரி பண்றதுக்காக முழுமையான செயற்கை சூழலை அளித்தல் மிக அவசியம் என்னும் நிலை இருக்கும். இரண்டாவது பாருங்க, இத்தகைய குழந்தைகளை கையாளும் ஆசிரியர்கள் தொழில் ரீதியாக பயிற்சி பெற்ற வல்லுநராக இருத்தல் அவசியம். இதுதான் முக்கியம், தொழில் ரீதியாக பயிற்சி பெற்ற வல்லுநராக இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து படிநிலை 5 பாருங்க, சிறப்பு கல்வியை வழங்கும் தனிப்பள்ளிகளில் கற்றல். இதுதான் அந்த தனிப்பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த குழந்தைகளை எதுவுமே செய்ய முடியாது, கத்துக்கவே முடியாது, எதையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை திறன்களை ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுக்கணும். அதாவது தன்னைத்தானே கவனித்ததற்கான அடிப்படை திறன்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகுதான் நார்மல் பள்ளி கொண்டு வரும்னு சொல்றாங்க. அதான் முதல் பாயிண்ட் பாருங்க, சில வகை உடல்நல குறைபாடுகள் உடைய குழந்தைகள் குறிப்பிட்ட வகை குறைபாடு உடையவருக்கு என அமைந்துள்ள சிறப்பு பள்ளிகளில் வருடம் முழுவதும் பயிலுதல் அவசியமாகும். ஏன்னா அந்த குறைபாடு சரி பண்ண முடியாது. சொல்றாங்க, அதாவது மூளை முடக்குவாதம், ஆட்டிசம், அதிக கவனக்குறைவு, அதிவிரைவான செயல் இலக்கம், செயலிழந்து போறது. சிறப்பு கல்வியால் மாணவர்களின் குறைபாடுகளை மேம்பாட்டு நிலையை அடைய பெறின் அவங்க அதை சரி பண்ண பிறகு அவர்களை முறையான பள்ளி வகுப்புக்கு மாற்றுதல் அவசியம் சொல்றாங்க. அடுத்த 6வது பாருங்க, வீட்டுக்கே சென்று கல்வி அளித்தல். இவங்களால பள்ளி கூட வர முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கே சென்று கல்வி அளிக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா, இது 6வது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 7வது பாயிண்ட் பாருங்க, அடுத்து 7 பாருங்க, 7 சிறப்பு கல்வி நிலையங்களில் தங்கி கற்றல். இவங்க பாத்தீங்கன்னா சிறப்பு கல்வியில தனியா ஒதுக்கி வச்சு கத்துக்க முடியும். ஏன்னா இவங்க செயல்கள் குறைபாடு அதிகமா இருக்கும், அதனால இவங்க சிறப்பு கல்வி வச்சு தான் கத்துக்க முடியும் மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் இந்த கேள்வி. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.